தற்போது தென்காசி மாவட்டத்தை பார்ப்போம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதிகளில் ஆலங்குளம், கடையநல்லூர், தென்காசி, சங்கரன் கோவில் மற்றும் வாசு நல்லதேவன் ஆகிய 5 தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் தென்காசி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் 2026 தேர்தல் களத்தில் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் ஆலங்குளம் தொகுதியில் தொடர்ந்து வலிமைக்குரியதாக இருக்கு. ஆலங்குளம் தொகுதியினுடைய மிகப்பெரிய வலிமைக்குரிய திமுகவினுடைய கோட்டை என்று கூட சொல்லலாம். காரணம், அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கி தந்தது. அந்த பழைய அந்த தொகுதியில் இருந்து நிறைய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த சூழலிலும் கூட ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தமட்டில் திமுக அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவே மக்களுடைய எண்ண நீரோட்டமாக இருந்து கொண்டிருப்பதை களத்தில் பார்க்க முடிகிறது. கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தமட்டில் தொடர்ந்து அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறதான செய்தி இருக்கிறது. மக்களிடத்தில் நாம் சென்று பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்கிற பொழுது பெரும்பாலான மக்கள் அதிமுகவும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் வலுவான வலிமை இருப்பதான பறைசாற்றியிருக்கிறார்கள். பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்ததன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 2016 திமுக அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றது என்ற செய்தி இருக்கிறது. 2021 அதிமுக அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 2026 தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் அதிமுகவும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருந்து கொண்டிருப்பதால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் மேலோங்கி நிற்கிறது என்பதை களத்தில் காண முடிகிறது. தென்காசி தொகுதியை பொறுத்தமட்டில் அதிமுக கடந்த 2016 ஆட்சிப்படத்திற்கான வலிமை சேர்ப்பது தொகுதியாக இருந்து கொண்டிருந்தது என்பதான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தென்காசியில் பல்வேறு விதமான தோழமை கட்சியுடைய தோழர்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதான நிலைக்கு தென்காசியை பொறுத்தமட்டில் சில தொகுதிகளில் வலிமைக்குரிய மக்களுடைய பறைசாற்றுகின்ற விஷயங்கள் மேலோங்கி நிற்கிறது என்பதான பதிவுகளும் இருக்கிறது. அந்த வகையில் தென்காசியில் 2021 தேர்தலை பொறுத்தமட்டில் திமுகவும் அந்த தோழமை கட்சிகளும் வெற்றி பெற்றது என்ற நிலையிலும் கூட தற்போது திமுக கூட்டணியே மிகப்பெரிய அளவிலான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த தென்காசி தொகுதியை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் இருக்கிறது. தென்காசியில் டாக்டர் கிருஷ்ணசாமி பல நேரங்களில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் சுயேட்சை வேட்பாளராக நின்ற வரலாறு எல்லாம் கூட இருக்கிறது. இந்த சூழலும் கூட தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் யாருக்கு வலிமை இருக்கிறது என்பதான இந்த நிலையை பொறுத்தவரையில் தற்பொழுது திமுகவும் அதன் தோழமை கட்சிகளுக்குமான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சங்கரன் கோவிலை பொறுத்தமட்டில் கடந்த 2016 அதிமுக அதன் வெற்றி பெற்றது என்பதான நிலை இருக்கிறது. 2021 திமுக அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றது என்பதான பதிவுகள் இருக்கிற சூழலில் தற்போது திமுகவுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதான பதிவுகளை பார்க்க முடிகிறது என்ற செய்திகள் இருக்கிறது.